ஒரு நாள் மிட்நைட்டில் பாகிஸ்தான்லேருந்து ஒரு சின்ன ரேடியோ சிக்னல்ஸ் இந்தியாவுக்கு சென்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பாகிஸ்தானோட மிலிட்ரி எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால அதை சுத்தமாக ட்ரேஸ் பண்ண முடியலை. ஆனால் அதை சென்ட் பண்ண டிரான்ஸ்மிட்டரும் சென்ட் பண்ண ஆளும் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற அதே ஆர்மி ஆஃபீஸரோட வீட்டில் இருந்தால் வருதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. இந்தியாவோட ஒரு ஸ்பை எதிரியோட வீட்டுக்கே போய் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இதை பண்ணது ஒரு சின்ன பொண்ணு. அவங்க பேரு செகமத் கான். அவங்க எப்படி பாகிஸ்தானுக்குள்ள போனாங்க, அங்க மாட்டிக்கிற நேரத்துல எப்படி அங்கிருந்து தப்பிச்சாங்கிறத பார்க்கலாம். அங்க நடந்த ஒரு மூமெண்ட்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி பாகிஸ்தானுக்குள்ள போனாங்கன்னு பார்க்கலாம். 1969 டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த சாதாரண 20 வயசு பொண்ணு தான் இவங்க. காஷ்மீரில் இருக்க இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் தான் இவர். பாகிஸ்தான்லையும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தனால இவருக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற முக்கியமான ஆளுகளோட, குறிப்பா பாகிஸ்தான் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட பழக்கம் இவருக்கு கிடைக்குது. இவர் சாதாரண பிஸ்னஸ் மேனா தெரிஞ்சாலும் இந்தியாவுடைய ஸ்பை ஏஜென்சியான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ராவோட சீக்ரெட் ஏஜென்ட்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. இவருக்கு கிடைச்ச இந்த கான்டாக்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இந்தியாவுக்கு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறாரு. இங்கே தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு லவ்வுக்குன்னு சுற்றிட்டு இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் செகமத் கான் இந்த ஸ்டோரிக்குள்ளே வராங்க. டெல்லியில் இருந்த செகமத் கானை உடனே காஷ்மீருக்கு வர சொல்கிறாரு அவங்க அப்பா. என்ன ஏதுன்னு கேட்காம கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போன இவங்களுக்கு அப்போ தெரியாது இந்த மூமெண்ட் தான் இவங்க 1971 போரில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்கன்னு. ரொம்பவே சோர்வாக இருந்த அவங்க அப்பா செகமத் கானை ரூம்குள்ளே கூப்பிடுறாரு. அப்போது நான் இவ்வளோ நாள் நம்ம நாட்டுக்காக பண்ணதை நீ இனிமேல் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் எதை சொல்கிறான்னு புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க செகமத். நான் பிஸ்னஸை பற்றி சொல்லலை, இந்த நாட்டுக்காக நான் பண்ண முக்கியமான ரொம்பவே சீக்ரெட்டான விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப வருஷமாகவே ரகசியமாக ராக்கு உளவாளியாக இருந்ததை பற்றி சொல்கிறாரு. பிஸ்னஸ் மேனாக இருந்த நம்ம அப்பா ஒரு ரா ஏஜென்ட்டான்னு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போதான் அவர் வச்சிருந்த ஒரு பிளானை பற்றி செகமத் கிட்ட சொல்கிறாரு. நீ ரா உளவாளியா பாகிஸ்தானுக்குள்ளே போகணும்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் மிலிட்ரியில் நல்ல கனெக்ஷன் இருந்தனால பாகிஸ்தான் ஆர்மியில் டாப் ரேங்க்ல இருக்க பிரிகேடியர் பர்வேஸ் சையத் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அப்பதான் அவரோட பையன் ஆர்மி ஆஃபீஸர் இக்பால் சையதுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இது நல்ல சான்ஸ். செகமத்தை இவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறாரு. நினச்சி பாருங்க, நம்ம இந்தியாவோட ஸ்பை பாகிஸ்தானோட டாப் ஆர்மி ஆஃபீஸரோட வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும்னு. இதுக்கான ஸ்கெட்சை தெளிவாக போடுறாரு. ஆனால் ரொம்பவே ஜாலியாக காலேஜில் லவ் பண்ணிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸை பேஷனாக வச்சிருக்க ஒரு 20 வயசு பொண்ணு இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு இவங்க அப்பா. இவங்க கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டது பாகிஸ்தானில் பின்னாடி எப்படி யூஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. காதலா, வாழ்க்கையா, இல்லை தேசமானு வரும்போது தேசபக்தியை ஊட்டி வளர்த்த ஒரு பொண்ணு சூஸ் பண்ணது இந்தியாவை தான். அவங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற ராவோட ஸ்பையா உள்ள போக தயாராகிறாங்க செகமத். இவங்களுக்கு நம்ம ரா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தா ஒரே டைம்ல எப்படி மெமரைஸ் பண்றது, ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை எப்படி சீக்கிரட்டா ஆப்ரேட் பண்றது, அந்த மெசேஜை எப்படி மார்ஸ் கோடா மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மார்ஸ் கோடை ஏன் கத்துக்கிறாங்கன்னா அது நம்ம கண்ணை சிமிட்டும் போதும் நம்ம ஒரு செவுத்துல தட்டும் போதும் தலையை அசைக்கிறத வச்சும் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். இந்த மெத்தடை நிறைய பிரிசனர்ஸ் ஆஃப் வார் உளவாளிகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் டிரான்ஸ்மிட்டர்ல சென்ட் பண்ணும் போதும் 3 டாட்னா ஒரு அர்த்தம், ஒரு லாங் டேஷ்னா ஒரு அர்த்தம், மறுபடியும் 3 டாட்னா அதுக்கு ஒரு அர்த்தம்னு நம்ம பேசாமையே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமையே நம்ம சீக்கிரட்டாக இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண முடியும் ரொம்பவே ஸ்பீடாக. பேசிக்காக இதைத்தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்னு சொல்கிறாங்க. வியட்நாம் போர் போயிட்டு இருக்கும்போது யுஎஸோட நேவி பைலட் எதிரி நாட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்போ அவர் ஒரு டிவி முன்னாடி இங்கே எங்களை நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் இங்கே எங்களை நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்கன்னு சொன்னாலும் அவர் கண்ணை சிமிட்டுறது மூலியமா ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை யுஎஸ் ஆர்மிக்கு கொடுக்குறாரு. அது டார்ச்சர் அப்படிங்கிற அந்த மாஸ் கோடு தான். இதை புரிஞ்சுக்கிட்ட யுஎஸ் ஆர்மி உடனே ஆக்ஷன் எடுத்து திருப்பி அவங்கள யுஎஸ்கே கொண்டு வந்துட்டாங்க. I get adequate food and adequate clothing and medical care when I require it. அதனால தான் இந்த மார்ஸ் கோடை யூஸ் பண்ண செகமத் கானுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி பயத்தை வெளியே காட்டாமல் இருக்கணும்னு சொல்லித்தராங்க. எல்லாமே கற்றுக்கிட்ட செகமத் பாகிஸ்தானோட அந்த ஆர்மி ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக நடக்குது. எதிரியோட கோட்டைக்குள்ளேயே போகிறாங்க செகமத். ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க இவங்க மிலிட்ரி ஃபேமிலினால வீட்டில் ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கு. ஆர்மி ஆஃபீஸர்ஸ் டெய்லி வீட்டுக்கு வராங்க. பிரிகேடியர் பர்வேஸ்க்கு டெய்லியும் ஃபைல்ஸும் வருது. ஃபேமிலிலையும் சரி வர ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் சரி ஒரு நல்ல ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க செகமத். நான்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக்கையும் டான்ஸையும் கற்றுக்கிட்ட இவங்க ஆர்மி ஸ்கூலில் இருக்க குழந்தைகளுக்கு மியூசிக்கையும் கிளாசிக்கல் டான்ஸையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்க ட்ரெயின் பண்ணுற ஒரு குழந்தையோட தாத்தா யாருன்னு தெரியுமா? அப்போ இராணுவ தளபதியாக இருந்த பாகிஸ்தானை ஆட்சி செஞ்ச யாயா கான். இது எவ்வளோ பெரிய விஷயம். பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போய் அங்கே இருக்கிற இராணுவ தளபதியோட ஃபேமிலி கிட்ட போகிறது அவ்வளோ ஈஸியாக என்ன? அப்புறம் இராணுவ அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு வரும்போது டீ கொடுக்குற மாதிரி உள்ளே போகிறது, டஸ்ட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி ஃபைல்ஸை படிக்கிறது, அங்கே ஓப்பனாக இருக்க மேப்போட டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணுறதுமா இருக்காங்க. இதே மாதிரி ஒரு நாள் லேட் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் இவங்க கலெக்ட் பண்ண ஃபைல்ஸில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் யாரோ அந்த ரூமுக்கு நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. கதவும் திறக்குது. அப்போ உள்ள ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்த சஹ்மத் கான் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஃபைலை கீழே வச்சுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. வந்தது அவங்க ஹஸ்பண்ட். டேபிளையும் பார்க்குறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க. ஒரு 5 செகண்ட் சைலன்ஸுக்கு அப்புறம் அவரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு லேட் நைட் வரைக்கும் வேலை செய்யாத, சீக்கிரம் தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு செகண்ட் தான் சஹ்மத்துக்கு உயிரே வந்துச்சு. எவ்வளோ க்ளோஸில் தப்பிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க ஃபேமிலியில் ரொம்பவே நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கிறது அப்துலுங்கிற ஒரு வேலைக்காரர் தான். கொஞ்ச நாளாக சஹ்மத் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்டை உருவாக்குது. ஒரு நாள் சஹ்மத் இல்லாத போது அவங்க ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாரு. புக்ஸுக்கு பின்னாடி ரேடியோ வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் அப்துலுக்கு எல்லாமே புரியுது. இதை எப்படியோ கண்டுபிடிச்ச சஹ்மத் அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்பவே டஃப்பான டிசிஷனை எடுக்கிறாங்க. அப்துல் சஹ்மத்துக்கு ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. ரொம்பவே நல்ல மனுஷனாகவும் ஃபேமிலிக்கு நல்ல விசுவாசமாகவும் இருந்திருக்காங்க. இதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க சஹ்மத். அப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வந்த இந்த மிஷன் முக்கியமா இல்லை அப்துல் முக்கியமானு யோசிக்கிறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு அப்துல் மேலே ட்ரக் ஏற்றி கொள்கிறாங்க சஹ்மத். நடு ராத்திரியில் தனியாக ரோட்டில் நிற்கிறாங்க. கையெல்லாம் நடுங்குது. நல்ல மனுஷனை கொண்டுட்டமேங்கிற குற்றம் வச்சு அவங்கள தூங்க விடலை. இதே சமயத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்துலை காணோம்னு தேடுறாங்க. ஆர்மிக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு அப்துல் ரொம்பவே க்ளோஸாக இருந்ததுனால. இந்த இன்வெஸ்டிகேஷனை பர்சனலாக லீட் பண்ணது சஹ்மத்தோட பிரதர் இன் லா, அதாவது அவங்க ஹஸ்பண்டோட தம்பி மெஹபூப் சையத். கிடைச்ச எல்லா எவிடன்ஸையும் லீட் பண்ணி போகிறாங்க. டவுட் அப்படியே சஹ்மத் மேலே திரும்புது. இதையும் தெரிஞ்சுக்கிட்ட சஹ்மத் அவங்க பிரதர் இன் லாவையும் கொல்றாங்க. கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி போகிறாங்க. மெஹபூப் சையதோட ஒய்ஃப் அவருக்காக செஞ்சு வச்ச ஃபுட்டை சாப்பிட்றாங்க சஹ்மத். ஆனால் சஹ்மத் சொல்ல முடியாது என்னன்னா, இவங்க ஆசையாக செஞ்சு வச்ச சாப்பாடை சாப்பிட மெஹபூப் வீட்டுக்கு வரமாட்டாங்கிறது தான். என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அந்த குடும்பம். ஏன்னா வேலைக்கார அப்துல் திடீர்னு இறக்குறாங்க. இப்போ அவங்க பையனும் திடீர்னு இறந்ததுனால எல்லாருக்கும் சந்தேகம் வருது. இதை பர்சனலாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு சஹ்மத்தோட ஹஸ்பண்ட் இக்பால். அப்போ அந்த நைட்டு சஹ்மத் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறக்காக ரேடியோவை ஆன் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் இந்தியாவுக்கு பாஸ் ஆகுது. அப்போ வெளியிருந்து யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. ஒரு சின்ன மூவ் எல்லாமே முடிஞ்சிடும். டிரான்ஸ்மிட்டரும் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. அந்த சத்தம் கிட்ட வருது. அந்த சத்தம் இன்னும் கிட்ட வருது. கதவு கிட்ட வந்து அந்த சத்தம் நிற்கிது. சஹ்மத்துக்கு புரிஞ்சிருச்சு. ஹார்ட் பீட் பயங்கரமாக அடிக்குது. நம்ம மாட்டிக்கிட்டோங்கிற சவுண்ட் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே ரேடியோவை ஆஃப் பண்ணி அந்த கோட் ஷீட்டை மறைச்சி வச்சிடுறாங்க. அந்த கதவு ஓப்பன் ஆக ஒரு செகண்ட் முன்னாடி அந்த கதவோட லாக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணாமையே திரும்பி போயிடுறாங்க. அப்போ இருந்து இந்த வீட்டில் யாரோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் அங்கே வந்த ஆள் யாருன்னு சஹ்மத்துக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சஹ்மத்தை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்தது யாரு, சஹ்மத் அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, இந்தியா போரில் ஜெயிக்கிற அளவுக்கு அப்படி என்ன இன்ஃபர்மேஷனை இந்தியா கொடுத்தாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.